ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டியோட மினி விளாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. தம்பிக்கு இப்போ தான் கட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கட்டு கட்டி ஒரு 1 வாரம் கிட்ட ஆயிருக்கு. இன்னும் 2 வாரம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கட்டு பிரிக்க. மொத்தம் 21 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க சாப்பாடு ஊட்டி, நல்லா வந்து பொரியலோட வச்சு திவாகருக்கு எங்கள் பாட்டி ஊட்டிகிட்ருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் வந்து பாட்டி தான் வந்து என் தம்பிக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க. அவங்க அம்மா வேலைக்கு போயிடுறதுனால, இவன் என் தம்பி முழுக்க முழுக்க பார்த்துக்கிறது, அவனுக்கு எல்லா அன்றாட வேலையும் பார்த்துக்கிறது எங்கள் பாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு பாத்ரூம் கழுவி விடுறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், குளிக்க வைக்கிறது, அப்புறம் தூங்க வைக்கிறது, எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டி தான் பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. அவனை மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களையும் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து எங்களையும் வந்து அவங்க தான் பார்த்துக்கினாங்க. இப்போ வரைக்கும் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன 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 வேலையும் அவங்க அவங்க வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் திவாகர். ரொம்ப பசி போல் இருக்குது. காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் வந்து பால் மட்டும்தான் குடித்தான். அப்புறம் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் ஊட்டி ஊட்டி பார்த்தோம், சாப்பிடவே இல்லை. இப்போ மத்தியானம் ஒரு 12 மணி போல் ஆகுது. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடவே ஆரம்பித்தான். அவ்வளோ பசி போல் இருக்குது குழந்தைக்கு. பாருங்கள், நல்லா வந்து எப்படி சொல்கிறது, பொரியலோடு நல்லா வந்து மதியானம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எங்களுக்கு இதுவே வருது. ஏன்னா மாத்திரை போடணும்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது சாப்பிட்டா மட்டும்தான் மாத்திரை போட முடியும். அதனால் வந்து அவனுக்கு சாப்பாடை வச்சு சாப்பிட்டு இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கை பாருங்கள், கை கொஞ்சம் வந்து அவனால் வந்து ரொம்ப, ஏன்னா வந்து ஸ்பெஷல் ஸ்டைல்டு இல்லையா, அதனால் வந்து அவனுக்கு வந்து பார்த்தோன்னா கை வந்து அந்தளவுக்கு தூக்க முடியலன்னு ரொம்ப அழுகுறான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. கையை வந்து அப்படி கட்டி ஓரமாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்மளுக்கே வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அவனுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கை வந்து அவனால் ரொம்ப முடியவே இல்லை, அவனால் தூக்கவே முடியல. ஒரு கையில் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். எப்பயுமே அவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து 2 கையும் இந்த மழை டைம்லாம் ஆட்டுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ அவனால் ஆட்ட முடியல. சரி, பக்கத்துலேயே வந்து அவனுக்கு சாப்பாடு விட்டுருக்கான். உளுந்துக்கு வந்து மாவு அரைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு தான். சூப்பராக இந்த கிரைண்டர் அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரைண்டரோட விலை வந்து 10,000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மாவு அரைச்சி இட்லிக்கு வந்து நாங்கள் நாளைக்கு வச்சாச்சு. இட்லி ஊற்றிட்டு நாளைக்கு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இட்லி ஆட்டிகிட்டு இருக்க பாருங்க நம்ம கிரைண்டரில். நல்ல மாவு புஸ் புஸ்ன்னு இருக்குது. அப்புறம் வந்து வெளியே வந்து பார்த்தா நம்ம டாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். டாம் பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்து சேர் மேலே ஏதோ எப்படி சொல்கிறது, ஆள் படுத்துட்டு இருக்க மாதிரி ஜம்முன்னு ராஜா மாதிரி படுத்துட்ருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து இதுக்கு எல்லாருக்கும் வந்து இது எங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டாம்னு பேர் வச்சாலும் எங்கள் வீட்டில் இன்னொரு பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூனைக்கு பேர் என்னதுன்னா படையப்பான்னு வச்சுருக்காங்க. இந்த பேர் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கெல்லாம் இந்த நேம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் செல்லமாக கூப்பிட்றது வந்து எங்கள்